போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நமது கிளர்ச்சியை கண்டு கிடுகிடுத்து விட்டார் முதலாளி. கூடிய சீக்கிரத்திலே நமது சம்பள உயர்வு பிரச்சனையை கவனிப்பதாக என்னிடத்திலே உறுதி அளித்து விட்டார். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே தொழிலாளர் நண்பர்களே, நீங்கள் அமைதியாக வேலைக்கு திரும்பி செல்லுமாறு உங்களுடைய நிரந்தர தலைவன் என்ற முறையிலே கேட்டுக் கொள்கிறேன். கூடிய விரைவிலே வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். முடிந்தது. தொழிலாளர் வேலைக்கு திரும்பினார். என்ன தேடுகிறாய்? பணம். சேலம் தருகிறேன். சரியான திருடன். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்லையா? என்ன சொல்ற? சரிதான். வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சிட்டியா நீ? நானே வீட்டுல திருடுவது கிடையாது. பாருக்கா, பணம் வச்சிருந்தா திருடிட்டான். அரிப்பகத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, எனக்கு எங்கிருந்து வாங்கி வந்தா என்று? உண்மைதான்க்கா. முத்திரை போட்டு வைக்கிறதுப்பா. முதுகெலும்போடைய பாடுபடும் தொழிலாளிக்கு முகாரிதான் மோகன கீதமா என்று முழக்கம் செய்தாயே, அந்த முழக்கத்திற்கு பரிசாக மின் முதலாளி வழங்கிய பணம் இது என்று முத்திரை போட்டிருக்கிறது பார். ஓ, பணத்தை திருடி உன்னிடம் கொடுத்து விட்டானா? போதும். கருங்காலித்தனம் செய்து ஏழைகளை காட்டி கொடுத்து விட்டு கைக்கூலி தருகிற உனக்கு பேச்சு வேறு. அக்கா, அதை எதற்காக வாங்கினேன் என்று உனக்கு தெரியாது. தொழிலாளர் சேம நிதியில் சேர்ப்பதற்காக. படித்தேன பாதையும். அடே அடே அடே, அதை தவறுதலாக புரிந்து கொண்டாயா? ஐயோ ராமா முருகா. அக்கா, நானும் கருடனும் சேர்ந்து சினிமா தியேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம். அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி, சுபத்ரா, தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். எதற்கு? லஞ்சம் வாங்கியதற்கா? தொழிலாளரை காட்டிக் கொடுப்பதற்கா? மரியாதையாக பேசு. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. அவரை அழைத்துக் கொண்டு போகணும். ஆமாமா, அழைச்சிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாளாட்டு போ. குமுதா, இது வீடா ரோசிமடமா என்று தெரியவில்லை எனக்கு. பிறகென்ன, கல்யாணமாகாத பெண்ணை ஒரு காலி பயலுடன் பிரிய விடுவது மாத்திரம் நன்றா இருக்கிறதா? கல்யாணமாகிவிட்டது அவளுக்கு. பாண்டியனும் குமராவும் கணவனும் மனைவியும். காந்திரவ மனமா அல்லது கனவு கண்டாயா? பதிவு திருமணம். பதிவு திருமணம்? நான் ஒருவன் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் பதிவு திருமணம்? நீ வீட்டிலா இருக்கிறாய்? வீடு என்றாவது உன் வாயால் சொன்னாய், அதுவே எனக்கு சந்தோஷம். அக்கா, உன்னை உணர்ந்து கொண்டேன். தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசம் எல்லாம் வெறும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாள், உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வழிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அநாத செயலுக்கு அவளை மனைவியாக்கி விட்டேன் என்று கூறுவாயா? உனக்கேன் மனைவி? உனக்குத்தான் நினைத்து போல கிடைக்கிறார்கள். அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு ஐயாடி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நீண்ட அகலாளியிடம் அடகு வைக்க. போதும், நிறுத்து. இப்படி எல்லாம் எனக்கு புகழுரைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். படம், கலப்படம்,
இங்கும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருது கூட்டம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்காலி கூட்டம் கலப்படம். முதலில் வடுக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். முதலில் கண்ணீர் வடுக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். கலப்படம் கலப்படம். இங்கும் எதிலும் கலப்படம். ஆழாக்கு பாலிலே அரைப்படி தண்ணி கலப்படம். அரிசியிலே மூட்டைக்கு அரை மூட்டை கல்லு கலப்படம். அருமையான நெய்யிலே சரிபாதி இதாவும் கலப்படம். காட்சி கொட்டையில் புளியம் கொட்டையில் முழுக்க முழுக்க கலப்படம். கலப்படம் கலப்படம். இங்கே எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். தோழர்களே, கொல்லைப்படும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில துரோகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். உழைத்து உழைத்து ஓடாகி போன உத்தமர்களின் மிச்சம் இருக்கும் ரத்தத்தையும் அட்டை போல உறிந்து குளித்துக் கொண்டிருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை உங்கள் மத்தியிலே நடமாட விடாதீர்கள். தொழிலாளர்கள் ஆர்வம் என்னும் மலர்களால் கட்டப்பட்ட அருமையான பூமாலை, அதை மண்டியின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காதீர்கள். உங்கள் உரிமையை, உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆவேசத்தை அடகு வைத்து பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற போலீஸ் தலைவரை நம்பாதீர்கள். போராட்டம் கூடாது என்று கூறும் கோழி அல்ல நான். போராட்டத்திற்கு உங்களை தூண்டி விடுவீர்கள் புலிகள் அல்ல, புகழ் தேடும் பூனைகள் என்பதை எச்சரிக்கவே இதை கூறுகிறேன். பலாத்காரமற்ற விடுதலை கிளர்ச்சியை பகுத்தறிவு உள்ள எந்த மனிதனும் மறுக்க மாட்டான். ஆனால் அடிப்படை இல்லாத கிளர்ச்சி அடியற்ற நெடுமரம் என சாய்ந்துவிடும். அடாரோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாவனுக்கு ஜே, இந்த பகட்டுக்களால் பாட்டாளிகளின் தலைவராகிவிட முடியாது. ஒருவன் தொலைந்தான் என்று பெருமிச்சு விட்டேன், இன்னொருவன் முளைக்கிறான். பாண்டியன் எல்லோரையும் பரந்தாமல் போலீட்டு பணத்தால் எடுத்துவிட முடியுமா? லட்சியத்தை உள்ளவர்கள் இரும்பு பெட்டிக்கு பழக மாட்டார்களப்பா. நீ சொன்ன கடவுஷா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்பா, லேடி டாக்டருக்கு உலக விஷயம் தெரியாது, உங்கள் அபிப்பிராயமா? லேடி டாக்டர் தொழிலாளர் தொழிலாளர் என்று சொல்லை கொடுத்து ஆயிரக்கணக்கில் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறார்களே, அந்த மனவேதனைக்கு மருந்து கொடுக்க முடியுமா உன்னால்? ஓ, கொடுக்க முடியும். ஆனால் இந்த மருந்தை சிறிதையும் இந்த இலையில் வைத்து இரக்கம் இந்த தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். மருந்துக்கு பெயர் என்ன தெரியுமாப்பா? சமதர்மம், சமத்துவம். முதலில் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பிறகு சரியாகிவிடும். உஷா, ஏன் ஆத்திரப்படுவீர்கள்? தொழிலாளியின் குறையை கவனியுங்கள், எல்லாம் அடங்கிவிடும். பாண்டியனா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பாண்டியன், வரச்சல் வரச்சல். பார்த்தாயா உஷா, எல்லாம் பண நாட்டுக்குத்தான் அவர்கள் தலைவர் வேஷம் போடுகிறார்கள். ஓ, வா வா, உட்கார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லு. தொழிலாளர் தெரியும், அவர்களை அடக்குவதற்கு எவ்வளவு பணம் கேள், தருகிறேன். மஞ்சத்திலே முதலாளி, பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு லஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அல்ல நான், பாண்டியன். அது கடைசியில் சிறுவனை நின்றுவிடும். அந்த பரிதாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன். ஏன் இங்கு என்ன பிரசனமா செய்ய வந்தாய்? இல்லை, பின்னடைந்து போன தொழிலாளர் நிலை கண்டு மனம் புன்னடைந்து புலம்ப வந்தேன். புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போ. சுகதோஷியே, ஞாபகம் இருக்கட்டும், வருகிறேன். கூட்டத்தில் அவ்வளவு பேசினால் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்னப்பா செய்வேன்? தனி மனுஷன். அடாரோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே நேரடியாகவே சாட்சியிருக்கிறான். அதை சாட்சியை பத்தி கூட யோசில்ல, இந்த 5000 விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுதான் என் பயத்தை பத்தி எரியுது. பாண்டியன் என் வீட்டுக்குள்ளேயே எதிரி.
உயிரோடு உழவக்கூடாது. அவன் கிளமா சுத்தினா கூட உன் பெருமைக்கு ஆபத்து தான். ஆமா, முயற்சித்திருக்கிறார்கள் யாரோ. எல்லாம் நம் வீட்டு விரோதிதான். சின்னம்மா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் அல்லது உன் தம்பி வெளியேற வேண்டும். அவன் வெளியேற சொல்ல என்ன உரிமை இருக்கிறது? என் கணவனை கொலை செய்ய சொல்லத்தான் உனக்கு உரிமை இருக்கிறதா? பேசட்டும், அவளை பேசிவிடுங்கள். அவள்தானே பாக்கி. அவளும் பேசிவிட்டாள். பிறகு எனக்கு என்ன கூற இருக்கிறது? தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஊரை விட்டு சென்ற நாள் சாவுக்கு பயந்தான். என் குழந்தைக்காக, அவன் குழந்தையை குழந்தை மலர்க்காக அழிந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள் பாண்டியன். துன்பத்தை தொட்டும் பாராதவன். எனக்கு தெரியும், அவளை கொண்டு கொண்டாக வெட்டி போட்டேன். தொடர்ச்சி கெடாமல் ஒட்டுவிடக்கூடிய நாம் இருந்தீர்கள். அந்த மருந்து கொண்டாடி எந்த இருந்து நான் அழிவிட மாட்டேன். பாருங்கள் பாண்டிய, என் கொண்டாடு அவள் வாழ்வு வளைந்து விடாமல் காப்பாற்றுங்கள். ஒருவரும் சென்னைக்கு சென்று விடுங்கள். உங்கள் பகைவனின் ஆத்திரம் தீர்ந்த பிறகு திரும்பலாம். சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். என்னங்க மேஸ்திரி, உரைகளெல்லாம் சீக்கிரம் கவனிச்சு போறாரு முதலாளி. நீங்க ஒண்ணும் காணாம எல்லாம் நடக்கும் பாரு. நம்ம தலைவர் பரண்டாமன அவங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பதுங்கிறதெல்லாம் பாச்சலுக்கு அடையாளம்னு சொல்லு. பதுங்கிறது புலியா பூனையானதால சந்தேகப்படுறாரு பாண்டியன். யாரு பாண்டியனா? அவன் பேச்சையை என்கிட்ட பேசாதீங்க. ஆயோச்சு அப்பாய அப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கிற பயிர இந்த அகில உலகத்திலையும் நான் பார்த்ததே இல்லை. சரி மேஸ்திரி, நாங்க வர்றோம். சரி, போயிட்டு வாங்க.
வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன இப்பதான் மில்லு வேலை முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறேன். நானும் இப்பதான் சங்கத்து பக்கம் போயிட்டு வர்றேன். அப்படியா? நாங்களா நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகலாம். இல்ல இல்ல, இன்னொரு சமயம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, போவேன். ஆனா சரதா வாங்க, நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல. நீங்க ஒரு கப்பு காப்பியாவது கல்யாண விருந்தா சாப்பிட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, இன்னும் உள்ள வாங்க. ராதா ராதா, கொஞ்சம் அப்படி வந்துட்டு போ. கல்யாணத்தை ரொம்பவும் சிக்கனமாகத்தான் செய்து விட்டீர்கள் இல்லையா? ஆமா ஆமா. இப்படி உட்காருங்க, பார்த்து உட்காருங்க. ஆணி இருக்கும். இது இது பாண்டியனுக்கு தங்கச்சி வேற இருக்கா? என்ன தங்கச்சியா? அது வெட்டுக்கு போங்க தம்பி. அவனுக்கு இது சின்னம்மா வேணும், எனக்கு எனக்கு சம்சாரம். ராதா, நீ போய் காப்பியாவது டீயாவது 2 கிளாஸ்ல கொண்டா. காப்பியாவது டீயாவது சீக்கிரம் கொண்டா. தமான போனோம். ஆனா ஒரு குறைதான், வாய் தான் தம்பி உண்மையா போச்சு. ஆனா மாறா படிச்சிரு. பாடுமா? அது கட்டு போங்க. ஏன்னா தம்பி வாய் ஊனதான் இப்ப பாடும். ஏன் புது வார்த்தையை சொல்லியா புகுது? என்னமோ கத்துது, அதையும் தான் பாடுது பாடுதுங்கிறான். நல்லா சொன்னீங்க ஒரு வார்த்தை. வயசான காலத்தில் கல்யாணம் செய்து கொள்வதே வாய்க்கு ருச்சியாக சமைக்க சொல்லி சாப்பிட, சங்கீதம் பாட சொல்லி ரசிக்க, அந்த பாழா போன இல்லுக்கு உழைக்கவே சரியா போகுது. ஆமா ஆமா, என்ன பண்றது? அதுவும் வயசான காலத்துல. என்ன தம்பி நீங்க எடுத்ததுக்கெல்லாம் வயசாகி போச்சு வயசாகி போச்சு. ஆஹா, தொழிலாளிகளை பத்தி என்ன யோசனை பண்ணி வச்சிருங்க? அதை மறந்துடாதீங்க. மறப்பேன், மறக்கவே மாட்டேன். உன்னாலே பண்பாடு உன்னாலே வாழ்கிறேன், இன்பம் கொண்டாடுவேன் நான், இன்பம் கொண்டாடுவேன். இன்பம் கண்டாடுவேன், இன்பம் கண்டாடுவேன். நன்றாய் செய்தேன் பலகாரம். பெண்ணாலே நீதி எங்கே போவது? எங்கே போகிறோ நான் என்ன சொல்வது? தன்னாலே பண்பாடு உன்னாலே வாழ்விலே, இன்பம் கொண்டாடுவேன் நான், இன்பம் கொண்டாடுவேன். எல்லோரும் அன்பாலே இன்பம் தேடவே, எல்லோரும் அன்பாலே இன்பம் தேடவே, தாண்டேனே வாழ்க்கை பாதையே நான், தாண்டேனே வாழ்க்கை பாதையே. நவகாதல் போல எல்லோரும் என்கிறார், நவகாதல் போல எல்லோரும் என்கிறார். தாங்கள் வாழுகிறே நான், தாங்கள் வாழுகிறே. பொன்னான கைகள் புண்ணாதராமா, பொன்னான கைகள் புண்ணாதராமா, போதும் போதும் போகலாம். எங்கே போவாயோ நான் என்ன சொல்வது? இன்பம் கண்டாடுவே, இன்பம் கண்டாடுவே.
ஆயிடுச்சுங்க. இந்த 3 பிரிண்ட் கூட எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. இந்த புத்தகத்தை பார்த்தா பரந்தாமனுக்கு ஆத்திரம் வருவதற்கு இதை நான் எழுதவில்லை சுமிதா. பரந்தாமன் போன்ற போலீஸ் தலைவர்கள் அறிவு பெறுவதற்காக, அப்பாவி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துவதற்காக. இனியும் இந்த பூமியில் ஏமாளிகளும் இருக்கக்கூடாது, இழிக்கிறார்களும் இருக்கக்கூடாது. இழிக்கிறவங்க யாருங்க? இந்த சதா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போல இழிக்கவார் என்றால் அவர்கள் அல்ல. புரட்டுக்காரர்களின் புன்சிரிப்பிலே குத்தியை பறிகொடுத்து எந்த இழிவு வந்தாலும் எமக்கென்னவென்று கவலைப்படாமல், ஏன் எப்படி என்று கேட்கக்கூட தைரியம் இல்லாமல் வாயை இறுதி மூடி கிடக்கிறார்களே, அவர்கள் தான் இழிச்சவாயர்கள். ஆமாமா, அது நானேதான். இன்னுமா சந்தேகம்? 20 வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்னு நீ நினைச்சு பாக்குற. இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் 20 வருஷங்களுக்கு பின்ன நீ எப்படி இருப்பேன்னு. சராசரங்கள் வரும் தொடர்ந்தே சரடு போல அழுகாடான்னா அது கிடக்கு கௌரியை விட்டு தண்டு. அப்போ நான் போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்துடுறேங்கிற. அதோட கேட்க மறந்தேனே, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு என்ன சமையல்? ராதா, ராதா, இனிமே இந்த சங்கடமே வேண்டாம். இது என்ன இது? ஆசைக்கு கல்யாணம் பண்ணி அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. இந்த கடுதாசியை வச்சுக்கா, இந்த பென்சிலை வச்சுக்கா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா எழுதி கொடுத்துவிடு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏதாவது ஒரு விஷயம்னா எழுதி கொடுத்துவிடு. எழுதி. அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வந்துட்டுமா? ராதா, வீட்டுல ஜாக்கிரதா இருக்கணும். வீட்டுல அது வெட்டுடுவோ. கூடாது என்றவர் இருவரை சொல்லு. காந்தி நல்லதண்ணே, ஒரு டீ கொண்டா. ஏண்டா, நம்ம பரந்தாமனை போல ஒரு நாணயமான தலைவனை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ நல்ல ஒழுக்கம், நேர்மையான நடத்தை, இதுக்கெல்லாம் ஏழு எடுத்துக்காட்டு நம்ம பரந்தாமனே தான். போ, நீங்க தான் புகழ்ந்து பேசுறீங்க. உங்க பிள்ளைதான் எழுதியிருக்கு போலீஸ் தலைவன் புத்தகம். யார பிள்ளையா? அவன் எழுதுவான் கழுத. சும்மா இருங்க. பாண்டியன் பெரிய பகுத்தறிவுவாதி, லட்சிய வீரன், உண்மை தொண்டன். யார் அவனா? ஆமா, ரோஹித் பாய். போலீஸ் தலைவன் சினிமா படம் கூட எடுக்க போறாங்களா? எடுப்பாங்க எடுப்பாங்க. முதல்ல இந்த சினிமா எல்லாம் தொலையணும். சீர்திருத்தம் மண்ணா கட்டி, விதவைக்கு திருமணம், பாலிய விவாதம் கூடாது, வயசானவனுக்கு ஏண்டா கல்யாணமா, சினிமா இதெல்லாம். ஐயோ, எப்பதான் தொலையுமோ அந்த சினிமா? ஏன் நீங்களே பார்த்துவோம். அது கெட்டது போ. பாட்டாளி கேப்பா படக்காட்சி. ஆமா, நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்றவனுக்கு கொஞ்சம் நிம்மதி தர்றது சினிமா. அந்த அற்ப சந்தோஷம் கூட வேண்டாங்கிறீங்களா? ஐயோ, சந்தோஷமா சந்தோஷம். உலகம் பூரா இந்த கரண்ட் கட்டு வந்து வயசானாலே இப்படித்தான் வளருவாங்க. யாருக்கடா வயசாகி போச்சு? நல்ல தட்டிக்கிறோம் தெரியுமா? தலை நினைச்சிருந்தா உடனே வயசாகி போச்சுன்னு போறது. இது பஞ்சாமிரதம் பட்ட தலை. இந்த பசங்க எல்லாம் பாண்டியன் கோஷ்டி போல இருக்க. அவனும் இப்படித்தான் சொன்னா. வயசாகிச்சாம்ல, வயசாச்சு. லேடி டாக்டர் உஷாதேவியின் நேற்று பறிபோயிற்று. நேற்று இரவு கோவைக்கு பக்கம் உள்ள புண்ணியமுத்தூர் கிராமத்திற்கு வைத்தியம் பார்க்க சென்று திரும்பிய சிவசக்தி மில் முதலாளியின் புதல்வி லேடி டாக்டர் உஷாதேவியை சிலர் வழிமறித்து 5000 ரூபாய் பெருமானம் உள்ள நெக்லஸை கொண்டு போய்விட்டார்கள். போலீசார் தீவிரமாக புலனை விசாரிக்கிறார். பாருங்க, உஷாவை பிடிச்சு எடுக்கும் போது இந்த நெக்லஸ் கூட அருந்து கையோட வாங்குற ரொம்ப விலை இருக்கு. இதாவது மிச்சப்படுறது கூட கூட கனவிட்ட பேசுவது, காரசாரமாக எழுதுவது, கட்டுப்பாடு இல்லாமல் கட்சி நடத்துவது, கண்ணூரித்தனமாக தொழிலாளர்களை தூண்டிவிடுவது, இவையெல்லாம் போலீஸ் தலைவருடைய துஷ்பானங்கள். என்னடா அது? போலீஸ் தலைவன்
என்ன திடீர்னு மதராசுக்கு? இந்தாவை பார்க்க போறேன். போகக்கூடாது? போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பாண்டியன் மெட்ராஸ்ல தானே? ஆமா. நீ ஏன் இதெல்லாம் கேட்கிற? எனக்கு தான் உற்றார் உறவினர் நல்லவர் கெட்டவர் எதுவும் கிடையாது. ஏதோ ஆத்திரத்துல அப்படி செய்து விட்டேன் அக்கா. நல்ல ஆத்திரம். கொஞ்சம் தவறு இருந்தால் விதவியாகவே ஆகியிருப்பாள். அக்கா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. நான் பாண்டியனை சுட முயன்றது தப்புதான். என்னை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டாயே? ஆமாச்சுமா. நான் வரட்டுமா? போயிட்டு வாக்கா. மெட்ராஸ்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. பாண்டியனுக்கும் குமுதாவுக்கும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம்.